நான் சிறுவனாக இருக்கும்போது முதல்ல மான் பன்றியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது என் சேகரிப்பில் இருந்த ஒரு தபால் தலை மூலமாக தான். இந்த தபால் தலை 1951 இந்தோனேஷியாவில் வெளியிட்டது. இது தவிர சிங்கப்பூர், யுனைடெட் நேஷன்ஸ், கேம்பியா மற்றும் இன்னும் சில நாடுகளும் மான் பன்றிகளுக்கு தபால் தலைகள் வெளியிட்டிருக்காங்க. ஒரு தபால் தலை 100 புத்தகங்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தபால் தலையும் நாட்டின் பெயர், அங்கே புழக்கத்தில் இருக்கிற நாணயம், கலை மற்றும் கலாச்சாரம்னு ஏராளமான தகவல்களை நமக்கு கொடுக்குது. இன்றைய தலைமுறையில் தபால் தலை சேகரிக்கும் பழக்கம் குறைஞ்சிட்டே வர்றது சற்றே வருத்தம் அளிக்குது. இளம் தலைமுறைக்கு இந்த சிறந்த பழக்கத்தை அறிமுகப்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. மான் பன்றிகள் IUCN பட்டியலின்படி பாதிக்கப்படக்கூடிய விலங்குகளாக, அதாவது வல்னரபிள் ஸ்பீசிஸாக கருதப்படுகிறது. வாழ்விட இழப்பு மற்றும் வேட்டையாடுதல் ஆகியவற்றால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. காடுகளில் சுமார் 5000க்கும் குறைவான மான் பன்றிகள் மட்டுமே உள்ளது என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அரிய உயிரினத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு கண்டிப்பாக இருக்குது.